இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஆதீனங்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். எல்லோரும் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்று. சற்று அதை மாற்றி சொல்ல வேண்டும், இது ஒரு ஆன்மீக அரசு என்று. நம்முடைய ஆன்மீக முதல்வராக விளங்குவர் தான் நம்முடைய முதல்வர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 11,15,00,000 ரூபாய் செலவில் அமைந்த கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைக்குள் சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடி ஆய்வகங்களையும் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து சூளைமேடு அஞ்சுகம் தொடக்கப் பள்ளிக்கான உணவருந்தும் கூடம், கலையரங்கம் உள்ளிட்டவற்றையும் திறந்து வைத்தார். மிதிவண்டிகளை வழங்க வந்த முதல்வருக்கு மாணவ மாணவிகள் பூங்கொத்துக்கள் கொடுத்து கைகுலுக்கினர். அரசின் திட்டங்களை விளக்கும் விதமாக கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் பேசிய தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி, இந்த அரசு திராவிட மாடல் அரசு என கூறப்பட்டாலும் ஆன்மீக அரசு என்றும் கூறலாம் என்றார். முதலமைச்சர் தங்கள் துறைக்கு அதிக திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எல்லோரும் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்று. சற்று அதை மாற்றி சொல்ல வேண்டும், இது ஒரு ஆன்மீக அரசு என்று. காரணம், இவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளை பார்த்து கொண்டிருந்தாலும், நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் கூட அதிகமாக எங்கள் துறைக்கு மட்டும்தான் அதிக திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்லூரி முதல் தொடக்கப்பள்ளி வரை அத்தனை கல்வி நிறுவனங்களிலேயும் தன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பலம் தேசிகர், தமிழக முதலமைச்சர் ஆன்மீக முதலமைச்சராக விளங்குவதாகவும் மிகச் சிறப்பாக ஆன்மீக பணியை ஆற்றி வருவதாகவும் தெரிவித்தார். நம்முடைய ஆன்மீக முதல்வராக விளங்குவர் தான் நம்முடைய முதல்வர். ஏராளமான கோவில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை மிகச் சிறப்பாக ஆன்மீக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம். ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம். எது கோடி புண்ணியம்? ஏழைக்கு பாரதி சொன்னார். அதை நிறைவேற்றி காட்டுகிறவர் நம் முதல்வர் அவர்கள். எட்டாக்கனியாக இருந்த கல்வியை எல்லா பிள்ளைகளின் கைகளிலும் பறித்துக் கொடுத்த அன்புக்குரிய முதல்வர் அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் கிடைக்கும் 7.5% இட ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீட்டிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை வைத்தார். விழாவில் பேசிய மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் ஸ்ரீ சிவஞானம், அறநிலையத்துறை இருக்க வேண்டியதன் தேவை குறித்து விவரித்தார். 6000 ஏக்கருடைய மதிப்பு 6000 கோடி ரூபாய் சொத்தை இந்த அரசு இந்த அறநிலையத்துறை மூலம் கையப்படுத்தியிருக்கின்றார். இப்படி பல்வேறு வகையிலே இந்த அறநிலையத்துறை சட்டம் என்பது பல்வேறு நிர்வாகங்கள், திருக்கோயில்கள் எல்லாம், திருமணங்கள் எல்லாம் நிர்வாகம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. இதுவரைக்கும் சுதந்திரம் ஏற்பட்ட பிறகு அரசு விழாக்களில், அதுவும் குறிப்பாக அறநிலையத்துறை விழாக்களில் இவ்வளவு ஆதீனங்களை ஒவ்வொரு விழாக்கும் யாரும் கூப்பிட்டது கிடையாது. ஒவ்வொரு விழாவாக இருந்தாலும் அவர்கள் முதல்வர் அவர்கள் யாராவது ஒரு ஆதீனம் வர வேண்டும், அவருடைய ஆசையோடு நடைபெற வேண்டும் என்று எங்களை எல்லாம் எப்படியாவது அவர்கள் அழைத்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 117 முருகன் கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாகவும் பழனியில் நடைபெற்ற முருகர் மாநாடு மிக முக்கியமான நிகழ்ச்சி எனவும் அவர் குறிப்பிட்டார்.